வணக்கம். லவங்கப்பட்டை என்பது சாதாரணமாக நாம் சமையலில் பயன்படுத்தும் ஒரு மசாலா பொருளாகும். இந்த லவங்கப்பட்டை உடல் எடையை குறைப்பதற்கு மட்டுமின்றி ஏராளமான ஆரோக்கிய குணங்களையும் கொண்டுள்ளது. லவங்கப்பட்டை மருத்துவம் எப்படி செய்ய வேண்டும், அதனால் உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் என்ன என்பது பற்றி இன்றைய வீடியோவில் அலசுவோம். இந்த பயனுள்ள வீட்டு மருத்துவ வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். உடல் எடையை குறைப்பதற்கு லவங்கப்பட்டை ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுகின்றது. எனவே ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணீரை ஊற்றி அவற்றுள் சில லவங்கப்பட்டை துண்டுகளை போட்டு நன்றாக கொதிக்க வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அவற்றை வடிகட்டி 1 ஸ்பூன் தேன் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர வேண்டும். இவ்வாறு தினமும் செய்து வந்தால் மிக எளிதில் உடல் எடையை குறைத்துவிட முடியும். மேலும் இந்த பானம் நமது உடலில் உள்ள வேண்டாத நச்சுக்களை வெளியேற்றி உடலை சுத்தம் செய்கின்றது. இந்த லவங்கப்பட்டை தண்ணீரில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது. மேலும் இதில் உள்ள நோய் எதிர்ப்பு பொருள்களான ஆன்டிபாக்டீரியல் பொருள்கள் மற்றும் ஆன்டிவைரல் பொருள்கள் போன்றவை இதய நோய்கள் மற்றும் சுவாச நோய்கள் வராமல் தடுக்கின்றது. மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க லவங்கப்பட்டை தண்ணீர் மிகவும் பயனுள்ள மருந்தாக விளங்குகின்றது. இந்த லவங்கப்பட்டை தண்ணீர் நமது மூளையின் செயல்பாடுகளையும் நினைவாற்றல்களையும் அதிகரிக்க பெரிதும் உதவுகின்றது. மேலும் மூளை பாதிப்புகளாக வரும் பார்க்கின்சன் நோய் மற்றும் அல்சைமர் நோய் போன்ற நோய்களின் வேகத்தை குறைக்கவும் இந்த லவங்கப்பட்டை தண்ணீர் பெரிதும் உதவுகின்றது. சமீபத்தில் படித்த ஒரு ஆய்வறிக்கையின்படி லவங்கப்பட்டை மருத்துவம் இரத்த புற்றுநோய், குடல் புற்றுநோய் மற்றும் தசை புற்றுநோயை குறைக்கிறது எனவும், மேலும் இரத்த கொலஸ்ட்ரால், சர்க்கரை நோயினை குறைப்பதாகவும் கண்டறிந்துள்ளனர். தினமும் காலையில் அரை தேக்கரண்டி பட்டை பொடியுடன் 1 தேக்கரண்டி தேன் கலந்து சாப்பிட்டால் அது நாள்பட்ட மூட்டு வலியை நன்கு குணப்படுத்துமாம். இதிலுள்ள ஃபினால் என்ற வேதிப்பொருள் வாய் துர்நாற்றம் நீக்கும் பொருளாகவும் பயன்படுகின்றது. இது வெப்பம் தரும் நறுமண பொருளாக உள்ளதால் லவங்கப்பட்டையை சளி மற்றும் ப்ளூ காய்ச்சலின் போது மருந்தாகவும் பயன்படுத்துகின்றனர். லவங்கப்பட்டை வயிறு சம்பந்தமான வயிற்றுப்பொருமல், அஜீரணம், நெஞ்செரிச்சல், வயிற்றுவலி என அனைத்து வித நோய்களுக்கும் நிவாரணியாக கருதப்படுகின்றது. லவங்கப்பட்டை தண்ணீரில் பாலிபினோல் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. இவை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்து டைப் 2 டயாபெட்டிஸ் வராமல் தடுக்கின்றது. மேலும் நீரிழிவு நோயாளிகள் இந்த லவங்கப்பட்டை தண்ணீரை குடித்து வந்தால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். தங்களுக்கு காது சரியாக கேட்கவில்லை என்றால் அதற்கு இந்த லவங்கப்பட்டை தண்ணீர் பெரிதும் பயன்படுகின்றது. எனவே தினமும் இந்த லவங்கப்பட்டை தண்ணீரை குடித்து வந்தால் கேட்கும் திறனை அதிகரித்துக் கொள்ள முடியும். மேலும் இது நமது சருமத்தையும் சருமத்தில் உள்ள நிறத்தையும் பாதுகாக்கின்றது. இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் நமது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி விடுகின்றது. எனவே நச்சுக்கள் நமது சருமத்தில் தங்காமல் நமது சருமம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த லவங்கப்பட்டை தண்ணீரை தினமும் அருந்தி பலன் பெறலாம். பாலிசிஸ்டிக் ஓவரைன் சிண்ட்ரோம் என்பது ஒரு ஹார்மோன் சமநிலை இன்மை பிரச்சனையாகும். இது பொதுவாக பெண்களுக்கு ஏற்படுகின்றது. இதனால் கருப்பையில் நீர்க்கட்டிகள் உருவாகின்றன. எனவே இதற்கு லவங்கப்பட்டை தண்ணீரை குடித்து வந்தால் இந்த நோய்களில் இருந்து தப்பிக்கலாம். மேலும் இவை பெண்களின் இன்சுலின் எதிர்ப்பு பொருளை குறைத்து பாலிசிஸ்டிக் ஓவரைன் சிண்ட்ரோம் பிரச்சனையை குறைக்கின்றது. நேஷனல் தாவரவியல் மையம் மேற்கொண்ட ஆராய்ச்சிப்படி பார்த்தால் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் இந்த லவங்கப்பட்டை தண்ணீரை குடிப்பதன் மூலம் அப்போது ஏற்படும் வலியில் இருந்து நிவாரணம் பெறலாம் என்று கூறப்படுகின்றது. இதற்கு லவங்கப்பட்டையில் உள்ள அனல்கெசிக் என்ற வலி நிவாரணி பொருள்கள் மற்றும் இரத்த உறைதலுக்கான எதிர்ப்பு பொருள் போன்றவை மாதவிடாய் பிரச்சனையை நீங்க செய்து வலியை தடுக்கின்றது. பல்வலியால் அவஸ்தைப்படுபவர்களா நீங்கள்? அப்போது கவலையை விடுங்கள். தினமும் இந்த லவங்கப்பட்டை தண்ணீரை குடித்து வந்தால் பல்வலி மற்றும் பல் ஈறுகளில் ஏற்படும் வீக்கங்கள் குறைந்து விரைவாக நிவாரணம் கிடைத்துவிடும். இன்றைய இந்த வீட்டு மருத்துவ தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.